சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சந்தித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்துக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற எடப்பாடியார் எதிர்க்கட்சித் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரை அரசியல் ரீதியாக தொகுதி கூட்டணி பற்றி, தொகுதியுடைய நிலவரங்கள், தேர்தலுடைய நிலவரங்கள், வசதி வாய்ப்புகள், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், இவையெல்லாம் ஒரு 15-20 நிமிடம் அரசியல் ரீதியாக பேசிவிட்டு வந்தோம். சார், எத்தனை தொகுதி சார் கேட்டிருக்கீங்க? 5 தொகுதிகளை புதிய நீதி கட்சி கேட்டிருக்கு. அது இது பாரதிய ஜனதா கூட பேசிட்டு முடிவெடுத்து சொல்றேன். எந்த தொகுதின்னு சொன்னீங்க சார்? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் தான் போட்டிட்டு இந்த வாட்டி தனி சின்னத்தில் இல்லை என்ன சின்னத்தில் போட்டிட போறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்படுவோம். வேற 5 கூடுதலாக கேட்கறதுக்காக இல்லை 5 தொகுதி போகிறோம். நல்லது, நன்றி, வணக்கம். என்னைக்கு சார் இறுதி செய்யப்படும்? இப்படியும் 2-3 நாள் ஆகும். ஏன்னா புதுச்சேரியில் கேரளா 2ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேட்பாளர்கள் பட்டியலை அவங்க ரெடி பண்ணணும். அது ஒரு காரணம் இருக்குது. அது இது வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் 2-3 நாள் தாமதமாகும். இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.